ஜெனியோட வீட்டில் எப்போதுமே ரேடியோ ஒலித்து கொண்டே இருக்கும். ஸோ அப்படி ரேடியோ கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு வருது. ரேடியோ அனௌன்சர் அறிவிப்பாளர் விண்ணப்பம், அதாவது பகுதி நேர அறிவிப்பாளர் பதவி அப்படிங்கிறது. ஸோ அந்த போஸ்டிங்க்கு ஜெனி அப்ளை பண்ணுறாங்க. இன்டர்வியூ கார்டு பார்த்திங்க அப்படின்னா வருது. எங்கேருந்து அப்படின்னா கொடைக்கானல் எஃப்எம். ஸோ கொடைக்கானல் பண்பலை இருக்கு இல்லையா, ஸோ அகில இந்திய வானொலி கொடைக்கானல், அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அங்கேருந்து அவங்களுக்கு கால் லெட்ரு வருது. ஜெனி கொடைக்கானலுக்கு போய் அட்டன் பண்ணுறாங்க பேரண்ட்ஸோட. ரேடியோ ஸ்டேஷன் போனால் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. பட் அங்கே அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜெனி அட்டன் பண்ணாங்க. லாஸ்ட்டு ஒரு செமஸ்டர் இருக்குது அப்படிங்கிற ரீசனில். பட் அவங்க ஆனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஃபுல் டிகிரி கம்ப்ளீட் பண்ணால் தான் ஜாபுக்கு நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் கொடைக்கானலில் ஜெனிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேடியோ ஸ்டேஷன் போயிட்டு திரும்பி ரிட்டன் வராங்க. சோன்னு மழை கொடைக்கானல் ஃபுல்லாக பெய்யுது. எப்படி வரப்போகிறோம் அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு ரோடு ஃபுல்லாக ஃபாகு ப்ளஸ் ரெயின், ஹெவி ரெயின். அந்த ரெயினில் தான் அவங்க திரும்பி தஞ்சாவூருக்கு ரீச் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ட்ராஜடி கலந்த ஒரு இன்டர்வியூ பேனல் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஜெனி கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு விண்ணப்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. அதுக்கும் நேரடியாக கலந்துக்க போகிறாங்க நம்ம ஜெனி. இன்டர்வியூவில் கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஒரு 5 கொஷின்ஸு. ஸோ அதுக்கு தெளிவாகவே ஆன்சர் பண்ணுறாங்க ஜெனி. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பட் ஃபெயிலியர். ஆல்ரெடி அவங்க சம் பர்சன்ஸை செலக்ட் பண்ணி போஸ்டிங் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். Cold light hums above, Jenny's tears fall like rain. ஜெனி எதுக்குமே கவலைப்படலாம். ஓகே, அடுத்தடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம் அப்படிங்கிற ப்ராசஸில் இருந்தாங்க. ஸோ அம்மாவோட சேர்ந்து கோயிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது அப்படிங்கிற அந்த ஹேபிட்ஸில் இருந்தாங்க. ஸோ வீட்டில் ரங்கோலி போடுறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு ஜெனிக்கு. ஸோ அவங்க தான் அதெல்லாம் போடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதே டயத்தில் திருவண்ணாமலையில் மீட் பண்ணாங்க இல்லையா அந்த அறிவழகன். ஸோ அந்த பையன் ஜெனிக்கு மெசேஜ் பண்ணுறாரு. பட் ஜெனி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பையனுடைய ஸ்பீச் வேறு மாதிரி இருந்ததுனால ரூட் தப்பாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஜெனி ரொம்ப கவனமாக இருந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடைப்பட்ட காலத்தில் பிசிஏ அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் படிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, பழனி சென்டரில். ஸோ அதே சென்டரில் அவங்க வேலை பணிபுரியறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு வருது. ஸோ அதே சென்டரில் சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்படி கிளாஸ் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சென்டருடைய ஓனர் இருப்பார் இல்லையா பழனி அப்படிங்கிறவர் ஜெனிக்கிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. பட் ஜெனிக்கு இது ஸ்டார்டிங்கில் புரியலை. ஆனால் போக போக 1-2 மந்த்ஸ்லேயே புரிஞ்சிருச்சு. ஏன்னா அங்கே ஜெனி ஒர்க் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 or 2 மந்த்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். ஜெனி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி அந்த ஓனர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஜெனியினுடைய அந்த ஸ்ட்ரிப்பு உள்ளாடை போட்டிருப்போம் இல்லையா, அது லைட்டாக வெளியில் சுடிதாருக்கு வெளியில் வந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஓனர் ஜெனிக்கிட்ட சொல்லலை, இது மாதிரி வெளியில் தெரியுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ரொம்ப அட்வான்டேஜாக தன்னுடைய ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கொண்டு ஜெனியினுடைய லெஃப்ட் ஷோல்டரில் வச்சிட்டாரு. ஸோ லெஃப்ட் ஷோல்டரில் வச்சதும் ஜெனிக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா திடீர்னு கை நம்ம ஷோல்டரில் வைக்கிறாரே அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த ஸ்ட்ரிப்பு வெளியில் தெரிஞ்சது, ஸோ அதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹைட் பண்ணுறதுக்கு கை வச்சேன் அப்படின்னு. ஸோ ஜெனிக்கு அந்த இடம் பிடிக்கல, ஒரு மாதிரி ஒரு அனீஸியாக தான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல வேலை பார்க்க பிடிக்கல. ஸோ இமீடியட்டாக ரிசைன் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க அந்த போஸ்டிங்லேருந்து அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதில் அவங்க சம்பாதிச்ச பணம் ஃபஸ்ட்டு சேலரி எவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா 1500 rupees. ஸோ அது கூட அவங்களுக்கு ஜெனிக்கு நிலையாக கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன சின்ன சீண்டல்கள், கிண்டல்கள், கேலிகள் அப்படிங்கிறது ஜெனியை தொடர்ந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி இப்போ தன்னோட படித்த பெனாசிரை மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது. ஸோ அது ஒரு லாங் டைம் மெமரி. ஏன்னா ஸ்கூல் படித்து முடித்து தன்னோட ஃப்ரெண்டை ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்தது ஜெனிக்கு அப்படின்னு சொல்லலாம்.
ஜெனி எப்போதும் அம்மாவோட மார்க்கெட் போவாங்க, ஃபிஷ்ஷு அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ அப்படி போகும்போது அவங்களோட கிளாஸ்மேட் மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க அந்த ஃபிஷ் மார்க்கெட் பேக் சைடு தான் அவங்களுடைய வீடு இருக்குது. ஸோ எப்போல்லாம் ஃபிஷ் மார்க்கெட் போகிறாங்களோ அப்போ மகாலட்சுமி வீட்டுக்கு போயிட்டு வர்றது ஜெனியோடைய வழக்கம். மகாலட்சுமி ஃபேமிலியை பற்றியெல்லாம் ஜெனிக்கு தெரியாது. தன்னுடைய ஃப்ரெண்டை மட்டும் மீட் பண்ணிட்டா அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஏன்னா அவங்க வீட்டில் கருவேப்பிலை மரம் அதிகமாக இருக்கிறதுனால கருவேப்பிலை மட்டும் கேட்டு வாங்கிட்டு வருவாங்க. அப்படி ஒரு நாள் ஜெனி மகாலட்சுமி வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உடனே மகாலட்சுமி சொல்கிறாங்க, நீ வந்து என்னோட ஒரு இன்டர்வியூக்கு வா, ஸ்கூல் இன்டர்வியூ போகணும் அப்படின்னு. ஜெனி இல்லை முடியல, வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ வந்தே ஆகணும், என்னோட சேர்ந்து நீ அட்டென்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. சரி ஓகே, நானும் உனக்கு ஹெல்ப்புக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜெனி சுடிதார் தான் போட்டிருப்பாங்க, சாரியெல்லாம் கட்டலை. பட் ஆனால் ஸ்கூல் இன்டர்வியூக்கு சாரீ கம்பல்சரி. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, மகாலட்சுமி தன்னுடைய சாரியை கொடுத்து ஜெனியை கட்ட சொல்கிறாங்க அவங்க வீட்லேயே. ஜெனி ஃபஸ்ட்டு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ கட்டிட்டு நீ இன்டர்வியூக்கு வா, சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனி கொஞ்சம் தயங்கிக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய, அதாவது ஃப்ரெண்டினுடைய சாரியை எடுத்து கட்டிட்டு அந்த இன்டர்வியூக்கு 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க, ஸ்கூல் இன்டர்வியூக்கு. ஸோ 2 பேருமே சேர்ந்து அட்டன் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெனி செலக்ட் ஆகிடுறாங்க. ஜெனிக்கு இப்போ அடுத்த போஸ்டிங் கிடைக்குது, அதாவது ஃப்ரண்ட் ஆஃபீஸர் டெஸ்க். ஸோ ரிசப்ஷனிஸ்ட் as well as கம்ப்யூட்டர் டீச்சர் ஃபார் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சேலரி 2500 rupees. இந்த ஜாபுமே பார்த்திங்க அப்படின்னா ஜெனிக்கு 2 months தான். ஃபஸ்ட்டு ஸ்கூல் இன்டர்வியூ ஆர்ஆர் நகரில் ஜேஆர்கே ஸ்கூல் அப்படிங்கிற அந்த சின்ன குழந்தைங்கள் ஸ்கூலில் அட்டென்ட் பண்ணுறது தான் ஜெனியோட முதல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம். ஜெனிக்கு அந்த ஸ்கூலில் சுஷ்மிதா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட ஹஸ்பண்ட் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறவர். ஸோ அவங்களுடைய அறிமுகம் ஜெனிக்கு கிடைக்குது. ஸோ இவங்களும் ஜெனியும் வந்து ஒரு நல்ல கலீக்ஸாக ஸ்கூலில் இருக்காங்க. ஜெனிக்கு ஃபஸ்ட்டே ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஜெனியை வந்து அவங்க தன்னுடைய வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிடுறாங்க. ஜெனி ஃபஸ்ட்டு வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வரல அப்படின்னு. இல்லை அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஜெனி அவங்களுடைய வீட்டுக்கு லஞ்சுக்கு போகிறாங்க. ஜெனி வித் சம் கலீக்ஸ், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற அதர் ஸ்டாஃப்ஸோடு சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க போய் எல்லாருமே ஜாலியாக அந்த லஞ்ச் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லஞ்செல்லாம் யார் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா அந்த சுஷ்மிதாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இவங்க பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா கொல்கத்தா இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸ். ஸோ அவங்க வந்து ஜெனிக்கிட்ட ரொம்ப கைண்டாக பழகுறாங்கன்னு சொல்லலாம், ஜாலியாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனி அந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்ததுனால ஜெனிக்கு அந்த சுச்சுவேஷன் ஒர்க் பண்ண பிடிக்கல. ஸோ அந்த ஜாபையும் ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ஜெனிக்கு எப்படின்னா கேரக்டர், அவங்க ஒர்க் பண்ணுற இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எந்த ஒரு டார்ச்சரும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிறதே பிடிக்காது. ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்ததுனால அந்த இடங்கள்ல அவங்க ஒர்க் பண்ணவும் மாட்டாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் இமீடியட்டாக ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இதுதான் ஜெனியோட மெயின் கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம்.